எனக்கு தெரியும் இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி வந்திருக்கீங்களா உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி ரிமூவ் பண்ணலான்றதை A to Z கம்ப்ளீட்டாக பார்த்துலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் குக்கும்பர் கல்லில் வைங்க, பொட்டேட்டோ கல்லில் வைங்க நான் சொல்ல போகிறதே கிடையாது. பட் அது ஏன் ஒர்க் ஆகாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வீடியோட எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் மீல் இருக்குது. அண்ட் இந்த மீல் சாப்பிட்றது மூலமாக நான் டார்க் சர்க்கிள்ஸை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வீடியோ கடைசி இருக்க பாருங்கள். இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 செக்டராக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காஸ், அண்ட் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன், அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் மீல். அண்ட் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசஸை பார்த்துலாம். முதல்ல எப்படி நமக்கு இது வருதுன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். முதல்ல நம்ம டார்க் சர்க்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டரலி 8 காசஸ் மூலியமாக வருது. 8 விஷயத்து மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் சர்க்கிள்ஸ் வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் யூசேஜ் ஆஃப் டிவி அண்ட் ஃபோன்ஸ். அண்ட் இந்த டிவியும் ஃபோனை நம்ம நிறைய பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை ஸ்ட்ரெஸ் பண்ணும். ஸோ அதனால கூட பார்த்தீங்கன்னா சில பேர் டார்க் சர்க்கிள்ஸ் வரும். அண்ட் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சன், நம்ம சன்னில் எக்ஸ்போஷர் ஆகிறதுனால கூட நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் நிறைய வரும். அண்ட் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஸ்லீப். நம்ம எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தூங்கும்போது ஒரு 8 hours கீழே தூங்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டார்க் சர்க்கிள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீஹைட்ரேஷன், நம்ம நிறைய தண்ணி குடிக்காமல் ட்ரையாக ஃபீல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வரும். அண்ட் ஃபிஃப்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை ரப் பண்ணிகிட்டே இருக்காது, நம்ம கண்ணை அடிக்கடி டச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கூட நமக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வரலாம். அண்ட் செவன்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அயன் டிஃபிஷியன்சியால் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் டார்க் சர்க்கிள்ஸ் வரலாம். அண்ட் எயித் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெனட்டிக்ஸ், அண்ட் ஜெனட்டிக்ஸால் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டார்க் சர்க்கிள்ஸ் வரும். அண்ட் ஃபைனலி ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டார்க் சர்க்கிள்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே எப்படி க்யூர் பண்ணலான்றதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் செக்டரில் பார்க்கலாம். இந்த ப்ரிவென்ஷனோட ஃபஸ்ட்டு பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் அண்ட் டிவி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் காசாக இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை அட்ரஸ் பண்ணிவிடுவோம். அண்ட் நீங்கள் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் உங்கள் ஃபோனில் நைட் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ஷன் இருக்கும். அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணி வைக்கணும். டார்க் மோடு கிடையாது, நைட் மோட்னு ஒன்று இருக்கும். அது ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் கலர் இல்லை ஆரஞ்சு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். இது வந்து நம்ம கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால நம்ம டார்க் சர்க்கிள்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதே மாதிரி டிவி பார்க்குறீங்கன்னா யூவி பிளாக்கிங் லென்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல விற்குது. ஸோ அதை கூட நீங்கள் வாங்க ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா டிவி பார்க்குற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன். இந்த சன்னில் வெளில போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு சன்ஸ்க்ரீன் போட்டு போகிறது ரொம்ப ரெக்கமெண்டட். அப்படி என்கிட்ட சன்ஸ்க்ரீன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏரோவேல ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு போகலாம். இது மூலமா கூட பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸை நம்ம பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப். நமக்கு மினிமம் 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. நீங்கள் அதுக்கு கீழே தூங்கிட்டு எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வருதுன்னு சொல்லி புலம்பதில் ஒரு நியாயமே கிடையாது. ஸோ மினிமம் ஆஃப் 8 hours ஆஃப் ஸ்லீப் கம்பல்சரி வேணும். இல்லை அட்லீஸ்ட் ரொம்ப லோ எண்டாக பண்ணினா ஒரு 6 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் அக்செப்டபிள். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன். இந்த டீஹைட்ரேஷனை ஃபைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இதுக்கு நம்ம வாட்டர் மட்டும் தான் கன்சியூம் பண்ண போகிறோம். நம்ம டெய்லி 3 to 4 liters ஆஃப் வாட்டர் குடிச்சாலே நமக்கு இந்த டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வரப்போகிறதே கிடையாது. அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். உங்கள் டார்க் சர்க்கிள்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறுத்தினா தான் போகும். இது வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணாலும் இது போக போகிறதே கிடையாது. அண்ட் ஃபைனலி அந்த ஸ்பெஷல் மீலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த குக்கும்பர் பொட்டேட்டோலாம் வேலைக்கு ஆகாதுன்றதை முன்னாடி சொல்லிடுறேன். இந்த குக்கும்பர் பொட்டேட்டோ ஐஸ் இல்லை க்ரீன் டீ பேக்ஸை கல்ல வைக்கிறது மூலமாக நம்ம கண்ணுக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இந்த கூலிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு டீஹைட்ரேஷன்லேருந்து தான் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுமே தவிர பட் நீங்கள் ஒரு விட்டமின் டிஃபிஷியன்சினால உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணாது. நிறைய உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் காரணமாக அயன் டிஃபிஷியன்சி இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன தான் குக்கும்பர் வச்சாலும் கண்டிப்பாக அது போக போதில்லை. அவங்க என்னைக்கு கரெக்டான அமௌண்ட் அயனை வந்து அவங்க பாடிக்குள்ளே எடுத்துக்கிறாங்களோ அன்றைக்கி தான் அவங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் போகும். பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர் வச்சாலே போய்டுன்னு சொல்லுவாங்க. அது பட் அது உண்மை கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த குக்கும்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. இது வந்து டெம்பரரி சொல்யூஷன் தான். அந்த டைமுக்கு வச்சுக்கலாமே தவிர இது பர்மனெண்ட்டாக போகுமான்னு கேட்டிங்கன்னா போகவே போகாது. அண்ட் இந்த பர்மனெண்ட்டாக எப்படி போகுதுன்னு சொல்லி தான் இந்த ஸ்பெஷல் மீலில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பெஷல் மீலில் நம்ம என்ன நல்லா இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாயில் எக்ஸ், 200 ml ஆஃப் கேரட், அண்ட் வந்து ஒரு கப் ஆஃப் ப்ரோமோகிரனேட். இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 300 calories இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஆப்ஷனாகவும் எடுத்துக்கலாம், இல்லை டிஃபன் ஆப்ஷனாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் எல்லா நியூட்ரிஷனுமே இருக்குது. டார்க் சர்க்கிள்ஸை ஃபைட் பண்ணுறதுக்கு என்ன நியூட்ரிஷன் வேணும்னு நீங்கள் சும்மா கூகுளில் தேடிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற எல்லா நியூட்ரிஷனுமே இதில் இருக்குது. எக்ஸாம்பிள் விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் இ, ஜிங்க், அயன், எல்லா விதமான நியூட்ரிஷனுமே இந்த மீல்லேயே இருக்கும். அண்ட் இந்த மீலை நீங்கள் இப்படியே தான் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேரட் ஜூஸ் பிடிக்காத அப்படின்னா பீட்ரூட், ஆப்பிள் ஆர் லெமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ப்ரோமோகிரனேட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பனானா, ஆப்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். டேட்ஸ் ஆர் இல்லை காஞ்சி திராட்சை அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை என்னால் எக் சாப்பிட முடியாது, இல்லை ஒரு வெஜிடேரியன் நினச்சினா நீங்கள் கிரீன்ஸ், முக்கியமாக கீரை, ஒரு 50 grams to 100 grams ஆஃப் கீரை சாப்பிட்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்குக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஏதாவது விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது, உங்கள் பாடி டீஹைட்ரேஷனில் இருக்குது, இல்லை அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடும். வித்தின் ஒரு 7 days to 10 daysக்குள்ளே நீங்கள் ரிசல்ட்டை பார்ப்பீங்க. இல்லை உங்களுக்கு ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்குது, அதனால் எனக்கு வந்திருக்கு அப்படின்ற ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இது 10 days க்யூர் ஆகாது. இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பிகாஸ் நம்ம ஜெனட்டிக்ஸ் அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தேவை. பட் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இது மேலே ஹோப்பை போட்டு கன்சிஸ்டண்ட்டாக போகணும். நீங்கள் ப்ராசஸை டச் பண்ணணும். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. பாய் பாய்.